Hi friends, Zoology Simplified channel காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக டிகிரி லெவல் ஜுவாலஜி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ்ல இருந்து யூனிட் 8 எவல்யூஷனரி பிரின்சிபல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சீரீஸ்ல கோ எவல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கோ எவல்யூஷன்னா என்ன, அந்த டேர்மை டெரைவ் பண்றது எஹ்ர்லிச் அண்ட் ரேவன். அதுல என்னென்ன செட்ஸ் ஆஃப் கோ எவல்யூஷன் நம்மளோட சிலபஸ்ல இருக்குன்றதை நேற்று பார்த்தோம். இந்த செட்ஸ் ஆஃப் கோஎவல்யூஷன்ல பிளான்ட்ஸ் அண்ட் ஹெர்பிவோரஸ் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோல இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரிடேட்டர் அண்ட் ப்ரே. ஒரு பிரிடேட்டர் சேஞ்ச் ஆக ப்ரே எப்படியெல்லாம் எவல்யூட் ஆகுது, இல்ல ப்ரே அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக எவல்யூட் ஆகும்போது பிரிடேட்டர் எப்படிலாம் மாறுறாங்க. இதுலயுமே நான் சொன்னது மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன மாதிரியான அடாப்டேஷன்ஸ் அவங்க எடுத்துக்கிறாங்கன்றதை நீங்க பாத்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம். பிரிடேட்டர் அண்ட் ப்ரே. முதல்ல பிரிடேட்டர்னா என்னன்னு தெரியணும், ப்ரேனா என்னன்னு தெரியணும். பிரிடேட்டர்ன்றது வேட்டையாடுற மிருகம். அது மிருகமா இருக்கலாம். தாவரம் பார்க்கும்போது இன்செக்டிவோரஸ் பிளான்ட்ஸ் எல்லாமே பிரிடேட்டர்ஸ் தான். ப்ரே அப்படின்றது சாப்பாடு. இப்போ ஒரு சிங்கம் பிரிடேட்டர் அப்படின்னா மான் ப்ரே. அதே இது ஆடு மாடுகள்லாம் பிரிடேட்டரா இருந்துச்சுன்னா ப்ரே என்னது, தாவரங்கள் பிளான்ட்ஸ் தான் ப்ரே. ஸோ வேட்டையாடுற மிருகங்கள் இன்செக்டிவோரஸ் பிளான்ட்ஸ் எல்லாம் பிரிடேட்டர். ப்ரே அந்த வேட்டையாடுற மிருகங்களுக்கு சாப்பாடா போறது தான் ப்ரே. இது நம்மளுக்கு தெரியும். இந்த பிரிடேட்டர் ப்ரே கோஎவல்யூட் ஆகும்போது அதை நம்ம இன்டர்ஸ்பெசிபிக் ரிலேஷன்ஷிப்னு சொல்றோம். அதாவது இது வேற ஸ்பீசிஸா இருக்கும், ப்ரே வேற ஸ்பீசிஸ், பிரிடேட்டர் வேற ஸ்பீசிஸ். ஆனா ப்ரே இவால்வ் ஆக பிரிடேட்டரும் இவால்வ் ஆவான். அதாவது ஒரு ஸ்பீசிஸ் இவால்வ் ஆகும்போது சம்பந்தமே இல்லாத இன்னொரு ஸ்பீசிஸும் இவால்வ் ஆகுது. இதுதான் நம்ம இன்டர்ஸ்பெசிபிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பிரிடேட்டர் ப்ரே கோ எவல்யூஷனை ஆன்டகோனிஸ்டிக் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆன்டகோனிஸ்டிக்னா ஆப்போசிட். பிரிடேட்டர் அந்த ப்ரேயை சாப்பிட்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், வேகமா ஓடலாம், லாங் லெக் நம்ம வளர்த்துக்கலாம் அப்படின்றா இவால்வ் ஆகும்போது ப்ரே இந்த பிரிடேட்டர் தப்பிக்க என்னென்னலாம் பண்ணலாம், கீமோஃப்ளோஜ் பண்ணலாம், நம்ம கலரை மாத்திக்கலாம், மரங்களோட ஒட்டி மரம் மாதிரியே நம்ம தெரியலாம் அப்படின்லாம் ப்ரே தன்னைத்தானே மாத்திக்கிட்டே வரும். ஸோ ஆப்போசிட்டா இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் இவால்வ் ஆகுற பேட்டர்ன் ஆப்போசிட்டா இருக்கும். அதனால இதை நம்ம ஆன்டகோனிஸ்டிக் ப்ரே அப்படின்னு சொல்லியும் சொல்றோம். கம்யூனிட்டி எவல்யூஷன். இதுல ஒரு ஆர்கானிசம் மட்டும் இவால்வ் ஆக மாட்டாங்க, மொத்தமா அந்த கம்யூனிட்டியே இவால்வ் ஆகுவாங்க. அதனால இதை நம்ம கம்யூனிட்டி எவல்யூஷன் அப்படின்னும் சொல்லலாம். இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஒரு பிரிடேட்டர் ப்ரேய ஓடி போய் பிடிக்கணும், ஓடி போய் கேட்ச் பண்ணி சாப்பிடணும் அப்படிங்கல அதோட லிம்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா பெருசா இருக்கணும், அதே நேரத்துல தின்னா இருக்கணும். அப்பதான் ஸ்பீடா ஓட முடியும். அதோட டோ போன்ஸ், அதோட கால் விரல்கள் ரொம்ப ஷார்ட்டண்டா இருக்கணும். நீங்க பார்த்திருப்பீங்க, புலி, சிங்கம் இந்த மாதிரி வேட்டையாடுற ஓடி போய் பிடிக்கிற பிரிடேட்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சின்ன சின்ன டோஸ் தான் இருக்கும். வெளியே நம்ம கால் விரல்கள் மாதிரி வெளியே தெரியாது, எல்லாமே அந்த பாக்குள்ள அடங்கிதான் இருக்கும். நாலாவது முக்கியமான பாயிண்ட், லெங்த் ஆஃப் மெட்டாடார்சல்ஸ் இன்க்ரீஸ். மெட்டாடார்சல் அப்படின்றது ஹீல் போனையும் டோஸ் கால் விரல்களையும் குதிகாலையும் கனெக்ட் பண்ற ஒரு போன். ஓகே, அந்த மெட்டாடார்சல்ஸ் ரொம்ப பெருசா இருக்கும். எதுக்கு? பிரிடேட்டர்ஸ்க்கு. இதெல்லாம் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ். அப்ப ஒரு பிரிடேட்டர் அப்படின்றது அது கார்னிவோரஸா இருக்கும் பட்சத்துல அதுக்கு நல்ல ஓடுற திறமை இருக்கணும், ரன்னிங் எபிலிட்டி இருக்கணும். அதே மாதிரி சர்ச் இமேஜ், ஈஸியா ப்ரேயை கண்டுபிடிக்கிறதுக்குரிய கூரான பார்வை அதுகிட்ட இருக்கணும். அதே மாதிரி ப்ரே எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த பிரிடேட்டர்ல இருந்து தப்பிக்கிற அளவுக்கு அதுக்கு ஓட தெரியணும். அதே மாதிரி கீமோஃப்ளோஜ், எங்கேயாவது ஒளிஞ்சிக்கிறது, கலரை மாத்தி செடிகளுக்குள்ள போயிடுறது, இந்த மாதிரிலாம் அதுக்கும் தெரியணும். இப்ப இந்த நம்ம எவால்வ் ஆகுறோம் அப்படின்னா அந்த எவல்யூஷனை டிசைட் பண்றது யாரு அப்படின்னா என்விரான்மெண்ட் தான். இந்த நேச்சர், இந்த இயற்கை தான் நம்ம எவல்யூஷனை டிசைட் பண்ணுது. இந்த என்விரான்மெண்ட்டை நம்ம செலக்டிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். செலக்டிங் ஃபோர்ஸ். இந்த என்விரான்மெண்ட்ல சேஞ்சஸ் நடக்க இவால்வ் ஆகி நம்ம ஃபிட்டஸ்டா காமிக்கும் போது நம்ம இந்த உலகத்துல சர்வைவ் பண்ணலாம். இதைதான் நம்ம ஃபிட்டஸ்ட் ஃபார் சர்வைவல் அப்படின்னு சொல்றோம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஃபேவரபிள் கேரக்டர்ஸ், இந்த உலகம் மாற இந்த என்விரான்மெண்ட், இந்த இயற்கை மாற அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபேவரபிள் கேரக்டர்ஸ் எடுத்துட்டு வரையில நம்மளோட லைஃப் சக்சஸா இருக்கும். இந்த ஸ்பீசிஸ் மெயின்டைன் ஆயிட்டே வரும். இதுதான் நம்ம இவல்யூஷன்ல பார்த்துட்டே வரோம்.
இது வந்து ஒரு ஸ்பீசிஸும் இன்னொரு ஸ்பீசிஸும் சேர்ந்தே கூட பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கம்பூசியா ஃபிஷ். கம்பூசியா ஃபிஷ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஸ்டாக்னன்ட் வாட்டர் நீர்நிலைகள்ல நம்ம விட்டோம் அப்படின்னா அங்க இருக்கிற கொசுவோட லார்வாவை அது சாப்பிட்டுக்கிட்டே வரும். அப்ப கொசுக்களோட பாப்புலேஷன் கம்மியாகும். மலேரியா, டெங்கு இந்த மாதிரியான நோய் பரவல் வந்து தடுக்கப்படும். கம்பூசியா ஃபிஷ்ஷை இதுக்குதான் யூஸ் பண்றாங்க. ஆனா இந்த கம்பூசியா ஃபிஷ் என்ன பண்ணுமா, கொசுக்களோட லார்வா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கல ஒரு கட்டத்துக்கு மேல அந்த லார்வாவை சாப்பிடறது நிறுத்திடும். வேற ஒரு ஃபுட்டை தேடி போயிடும். எதுக்கு அப்படின்னா அதுக்கு ஃபுட்டே இல்லாம போயிரும்ல. எல்லா லார்வாவையும் சாப்பிட்டு முடிச்சிட்டா கம்பூசியா ஃபிஷ்க்கு ஃபுட்டே இல்லாம போயிடும். அதனால கொஞ்ச நாள் விட்டுட்டு வேற ஃபுட்டை சாப்பிடும். இந்த கொசுவோட லார்வா வந்து திரும்ப இனப்பெருக்கமாகி பெருகின பிறகு அந்த பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆன பிறகு கம்பூசியா ஃபிஷ் திரும்ப போய் கொசுவோட லார்வாவெல்லாம் சாப்பிடுமா. இது இயற்கையாகவே அந்த ஃபிஷ்ஷுக்கு படைக்கப்பட்டிருக்கு. அதனால அதுக்கு தடை இல்லாம அதோட உணவு வந்து கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இது ஒரு கம்பூசியா ஃபிஷ்ஷோட எக்ஸாம்பிள் தான். இந்த பிரிடேட்டர் ப்ரே கோஎவல்யூஷன்ல ஒரு 2 விதமா நம்ம பார்க்கலாம். பேர்வைஸ் கோஎவல்யூஷன், டிஃப்யூஸ் கோஎவல்யூஷன். டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. பேர்வைஸ் கோஎவல்யூஷன்ல பேர் 2 பேர், அதாவது 2 ஸ்பீசிஸ் மட்டும். ஒன் ஆன் ஒன் கோஎவல்யூஷன் அப்படின்னு இதை சொல்லலாம் நம்ம. ஒன் ஆன் ஒன் பேர்வைஸ் கோஎவல்யூஷன், ஒன் ஆன் ஒன் கோஎவல்யூஷன். ஒரே ஸ்பீசிஸ், அந்த ஸ்பீசிஸ் மாறும்போது அதோட ப்ரேயான ஸ்பீசிஸும் மாறும். அல்லது ஒரு ப்ரே ஸ்பீசிஸ் மாறும்போது அதோட பிரிடேட்டர் ஸ்பீசிஸும் மாறிதான் ஆகும். பேர்வைஸ் கோஎவல்யூஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிட்வீன் 2 ஸ்பீசிஸ் மட்டும்தான் இந்த கோஎவல்யூஷன் மாறிக்கிட்டே இருக்கும். இது ரொம்ப க்ளோஸ் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப். இவங்களுக்கும் இந்த ஒரு ஸ்பீசிஸ்க்கும் அந்த ஒரு ஸ்பீசிஸ்க்கும் இடையிலான ஒரு கோஎவல்யூஷன் தான். அதனால இதை க்ளோஸ் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்றோம். செகண்ட் ஒன் அப்படியே டிஃபரெண்ட் ஆனது, டிஃப்யூஸ் கோஎவல்யூஷன். டிஃப்யூஸ் கோஎவல்யூஷன்ல ஒரு குரூப் ஆஃப் ஸ்பீசிஸ்க்கும் இன்னொரு குரூப் ஆஃப் ஸ்பீசிஸ்க்கும் இடையில எவல்யூஷன் நடந்துகிட்டே இருக்கும். இந்த டிஃப்யூஸ் கோஎவல்யூஷனுக்கு நான் 2 எக்ஸாம்பிள் சொல்றேன், அப்ப புரியும் உங்களுக்கு. பட் இங்க வந்து பேர்வைஸ்ல எக்ஸாக்டா 2 ஸ்பீசிஸ் கோ இவால்வ் ஆகுறாங்க. ஆனா டிஃப்யூஸ் கோஎவல்யூஷன்ல குரூப் ஆஃப் ஸ்பீசிஸ் கோஎவல்யூட் ஆகுறாங்க. இதுல வந்து லெஸ் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் தான் இருக்கும். ஸோ ரேண்டமா மாறிட்டே இருப்பாங்க, சேஞ்ச் ஆயிட்டே இருப்பாங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன். டிஃப்யூஸ் கோஎவல்யூஷன்ல 2 விதமான எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். எவல்யூஷன் ஆஃப் டாலரன்ஸ் இன் பிரிடேட்டர்ஸ். எவல்யூஷன் ஆஃப் டாலரன்ஸ் இன் பிரிடேட்டர்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல பிரிடேட்டர் அப்படின்றவன் வந்து ஹெர்பிவோர், தாவரங்களை மட்டுமே உணவாக உண்டு வாழக்கூடிய விலங்கினங்கள், ஹெர்பிவோர்ஸ். இந்த பிரிடேட்டர்ஸ் வந்து ஹெர்பிவோர்ஸா இருக்கும்போது பிளான்ட் ஸ்பீசிஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னா, பிளான்ட்ஸ் வந்து தன்னைத்தானே காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு டேஸ்டே இல்லாம தன்னை மாத்திக்கிறோம். டஃப் லீவ்ஸ், ரொம்ப கனமான லீவ்ஸா மாறிக்கிறோம். டாக்ஸின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். நம்ம போன வீடியோல பார்த்தோம் இல்லையா, அல்கலாய்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். முட்கள் நிறைய தன்னை சுத்தி வச்சுக்கும். தான்ஸ், டஃப் லீவ்ஸ், டாக்ஸின்ஸ், டிஸ்டேஸ்ட்ஃபுல் கெமிக்கல்ஸ், இதெல்லாம் இந்த ப்ரே தாவரங்கள் வந்து தன்னை மாத்திக்கிறோம். அப்ப பிரிடேட்டர் எப்படி மாறும்? அந்த டஃப் லீஃபை சாப்பிடக்கூடிய நல்ல ஸ்ட்ராங்கான டீத்து, கிரைண்டிங் டீத்து, நல்ல அரைச்சு சாப்பிடக்கூடிய கிரைண்டிங் டீத்து. அதே மாதிரி அந்த அல்கலாய்டு, அந்த டாக்ஸிக் கெமிக்கல்ஸை நல்லிஃபை பண்ற மாதிரி, அந்த டாக்ஸின் தன்னை ஒன்றும் செய்ய முடியாதபடி நல்லிஃபை பண்ற மாதிரி தன்னை மாத்திக்கிறோம். அதே மாதிரி டிஸ்டேஸ்ட்ஃபுல் கெமிக்கல்ஸ் இருந்தா கூட அதை நம்ம சாப்பிட்ற அளவுக்கு தன்னைத்தானே இந்த பிரிடேட்டர் மாத்திக்கிறோம். அப்ப பாருங்க, நிறைய பிளான்ட்ஸ் இருக்கு, அதுக்கு அந்த ஏரியால நிறைய ஹெர்பிவோரஸும் இருக்கு. மொத்தமா ஒவ்வொரு பிளான்ட்டும் ஒவ்வொரு மாதிரி தன்னை மாத்திக்கும் போது இங்க இருக்கிற ஹெர்பிவோரஸ் எல்லாருமே தன்னை மாத்திப்பாங்க. அதாவது குரூப் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படியே மாறுறாங்க. இது எல்லாமே ஒரு ஸ்பீசிஸ்க்கு இடையில நடக்கிறது இல்ல. குரூப் ஆஃப் பிளான்ட்ஸ் தன்னைத்தானே மாத்திக்கும் போது குரூப் ஆஃப் ஹெர்பிவோரஸும் தன்னைத்தானே மாத்தி கோஎவல்யூட் ஆகுறாங்க. அதை அவங்க அடுத்த ஜெனரேஷனுக்கும் பாஸ் ஆன் பண்றாங்க. எவல்யூஷன் ஆஃப் பிரிடேட்டர் அவாய்டன்ஸ் மெக்கானிசம் அப்படின்றது செகண்ட் எக்ஸாம்பிள் டிஃப்யூஸ் கோஎவல்யூஷனுக்கு. இப்போ எவல்யூஷன் ஆஃப் பிரிடேட்டர் அவாய்டன்ஸ் மெக்கானிசம். பிரிடேட்டரை யார் அவாய்ட் பண்ணுவா? ப்ரே தான் அவாய்ட் பண்ணும். எப்படி அவாய்ட் பண்ணும்? ஐயோ, இவன் இவ்வளோ ஸ்பீடா ஓடுறானே, ஒரு சிங்கமோ ஒரு புலியோ ஒரு லெப்பர்டோ இவ்வளோ ஸ்பீடா ஓடுறானே, அப்ப அந்த மான் என்ன பண்ணும்? அதோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும். ரெண்டாவது விஷயம், ஒரு சிங்கம், புலி இதை வந்து நம்மளை ஈஸியா கண்டுபிடிச்சிடுது. அப்ப அது என்ன பண்ணும்? அந்த காய்ந்த புல்களுக்கு நடுவுல அதே மாதிரி ஒரு ப்ரௌன் கலரா தன்னை மாத்திக்கும், கீமோஃப்ளோஜ். இதை வந்து லிசர்ட்ஸ்ல நம்ம பார்த்திருப்போம், கீமோஃப்ளோஜ். நம்மள ஒரு
பிரிடேட்டர் தாக்க வராம தன்னைத்தானே மாத்திக்கிறோம். பச்சைப்பாம்பு இருக்கு இல்லையா, பச்சைப்பாம்பு வந்து கீமோஃப்ளோஜ் நல்லா பண்ணும். ஒரு செடியில அது இருக்கும்போது பிரிடேட்டர் வரும்போது அந்த செடி மாதிரியே ஸ்டிஃபா அந்த பச்சைப்பாம்பு வந்து நிற்கும். நெல் பாம்பு மாதிரியே நெளியாது, அப்படி ஸ்டிஃபா தன்னைத்தானே மாத்திக்கிட்டு அந்த செடி மாதிரியே நிற்கும் கீமோஃப்ளோஜ். இதெல்லாம் வந்து டிஃப்யூஸ் கோஎவல்யூஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ். ஸோ கார்னிவோரஸ் எப்படிலாம் மாறுறாங்களோ அதே மாதிரி அந்த ஹெர்பிவோரஸ் ப்ரே ஆக போற ஹெர்பிவோரஸும் தன்னைத்தானே மாத்திப்பாங்க. பிளான்ஸ் வந்து நிறைய ஹார்ட் பார்ட்ஸ், தான்ஸ், முட்கள், டாக்ஸின் எல்லாமே வச்சுதான் வந்து தன்னைத்தானே இந்த பிரிடேட்டர்ஸ்ல இருந்து காப்பாத்திட்டு வர்றாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, பிரிடேட்டர் அண்ட் ப்ரே, அதோட அடுத்த வேறு பெயர்கள், எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். அடுத்த வீடியோ இன்னொரு நாளைக்கு நான் ரிலீஸ் பண்றேன். தேங்க்யூ.